ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியப்பத்துக்கு அரைக்கிற மாவில் செய்யக்கூடாது, கொழுக்கட்டைக்கு அரைக்கிற மாவில் செய்யலாம், அதுதான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். எப்பவும் பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து உருட்டி தான் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் கடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம முறுக்கு உரலில் செய்ய போகிறோம். இந்த 3 கண் ஓட்டையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும், சவுக்கு சவுக்குன்னு இருக்காது. அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப் மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவை புழிஞ்சிக்கலாம். மெதுவாக கலந்து விட்டு புளிங்க. மெதுவாக மாவெல்லாம் லைட்டாக உடச்சி விடுங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் மட்டும் மாவு எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம்.
இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் பூ கொஞ்சம் திருகி சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.